ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 4ல் இருக்கிறோம். நம்ம டே 4ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. தமிழில் மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் கான்செப்ட்டு, ப்ராப்ளம், அதோட ஷார்ட்கட்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது கீழே நான் புதுசாக டிஎன்பிசி, டெட்டு, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டாபிக் அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக். இது நம்ம ஸ்கூல் டேஸோட முடியாது. ஹையர் கிளாஸ் படித்தது போக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்குமே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதனால தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீரியஸாக இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம், படிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர் என்றால் என்ன, காரணி என்றால் என்ன. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டே 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஒரு எண்ணை எந்தெந்த எண்கள் மீதி என்று வகுக்குமோ அவை அந்த எண்ணின் காரணிகள் ஆகும். எடுத்துக்காட்டு, இந்த 12 காரணிகள் அப்படின்னா இந்த 1 பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணும், இந்த 2ங்கிற நம்பரும் 12 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 4, 6, 12 இதெல்லாமே 12 மீதியின்றி வகுக்கும். அதனால் இதெல்லாம் 12 காரணிகள். இதே மாதிரி 18க்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பொது காரணி மீபோகா HCF எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 12 1 செகண்ட், இந்த 12 காரணிகளில் 18 காரணிகள். இப்போ இந்த 12க்கும் 18க்கும் உங்களுக்கு மீபோகா அதாவது HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய காரணிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? HCFனாலே இது ஃபேக்டர்னு சொன்னோம். மீபோகா காண காரணிகள். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பருக்கு காரணிகளை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்டு பொது, தமிழில் பொது காரணி, இங்கிலீஷில் காமன் ஃபேக்டர். அப்போ காமன் ஃபேக்டர் இதில் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த 12க்கும் 18க்கும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 இருக்குது, 1. அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்குது, 2. அடுத்து என்ன இருக்குது? காமனாக 3 இருக்குது, 3. நெக்ஸ்ட்டு 4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதை விட்டுருங்க. 6 இந்த 2 இடத்துல இருக்குது, அப்போ 6. வேறு 12 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 9 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ காமனாக இல்லை அப்படின்னா அதை எழுத வேண்டாம். அப்போ இந்த 1, 2, 3, 6 மட்டும்தான் காமனாக இருக்குது. அதுக்கடுத்து மீப்பெரு பொது காரணி, மிகப்பெரிய நம்பர், இங்கிலீஷில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டரில் எது பெரிய நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர்? 6. அப்போ இந்த 12 மற்றும் 18 மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னா 6. சரியா? இங்கிலீஷ் மீடியம் லைட்டாக கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் ஏ ஃபேக்டர்? ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, ஃபைண்டிங் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபேக்டர் இஸ் ஏ நம்பர் டிவைடட் அனதர் நம்பர் எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த 12ங்கிற நம்பரை எதெல்லாம் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணுதோ அதான் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காமன் ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ தான் என்னது? நமக்கு HCF அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணிகளை பட்டியலிடும் முறை, லிஸ்டிங் ஃபேக்டர்ஸ். இது சின்ன சின்ன நம்பர்ஸ்க்கு இந்த மெத்தடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கடுத்து பகா காரணிப்படுத்துதல் முறை, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இது எப்படி பண்ணணும்? கொடுக்கப்பட்ட எண்களை பகா எண்களின் பெருக்களாக பிரிக்க வேண்டும். டே 3ல் பிரித்து காமிச்சோம் பார்த்தீங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அந்த மாதிரி பிரிக்கணும். செகண்டு, அதில் உள்ள பொதுவான பகா எண்களை மட்டும் எடுக்க வேண்டும். தேர்ட் ஸ்டெப்பு, பகா எண்களின் குறைந்தபட்ச அடுக்குகளை பெருக்கினால் HCF கிடைக்கும். சரியா? இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் லிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் மெத்தட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அது. செகண்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். செகண்டு, அதில் உள்ள காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸை எடுக்கணும். தேர்டு, அந்த லோயஸ்ட் பவர் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணால் நமக்கு HCF கிடச்சிரும். ஓகேவா? சரி, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தேர்ட் மெத்தடு என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன்
தொடர் வகுத்தல் முறை. மிகப்பெரிய எண்களுக்கு இம்முறை எளிதானது. ஒருவேளை பெரிய நம்பர் கொடுத்தா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் 24 36 கொடுத்துருக்காங்க. இதே இது 3 டிஜிட் நம்பரில் 124 இல்லாட்டா 136 இந்த மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா இதுக்கு இந்த தொடர் வகுத்தல் முறை சரியான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது என்ன செய்யணும் அப்படின்னா, பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுத்து கிடைக்கும் மீதியை கொண்டு முந்தைய வகுத்தியை வகுக்க வேண்டும். சரியா? மீதி 0 வர்ற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணிட்டு போகணும். சரியா? எப்போ 0 வருதோ அதில் கடைசி வகுத்தி தான் என்னது HCF அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இங்கிலீஷ் மீடியம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூடு டிவிஷன் மெத்தட். இதுக்கு இன்னொரு பேர் ஈக்லிடியன் அல்காரிதம் சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, டிவைட் லார்ஜர் நம்பர் பை ஸ்மாலர் நம்பர். லார்ஜர் நம்பரை ஸ்மாலர் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன அப்படின்னா, டேக் த ரிமைண்டர் அண்ட் மேக் நியூ டிவைசர், ப்ரீவியஸ் டிவைசர் பிகேம் ஏ நியூ டிவிடெண்ட் அப்படின்னு மாறிடும். தேர்ட், இந்த ஸ்டெப் எது வரைக்கும் செஞ்சுட்டே போகணுன்னா, ரிப்பீட் அன்டில் த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் வேல்யூ எப்போ 0 வருதோ அது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? சரி. த லாஸ்ட் டிவைசர் இஸ் யூஸ்டு HCF. கடைசி எப்போ 0 ஆகுதோ லாஸ்ட்டாக என்ன டிவைசர் கிடைக்குதோ அதை HCFன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த 3 மெத்தட்ஸ்க்கும் நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, 3 மெத்தட்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கே பார்க்கலாமே. 24 36. ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் 24 36. ஃபஸ்ட்டு மெத்தட்னா அதோட ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறது. 24ஓட ஃபேக்டர் காரணிகள் என்னது? 1 டிவைட் பண்ணும், 2ஆல் டிவைட் பண்ணலாம், அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணலாம், அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணலாம், அடுத்து 6 4s are 24, 6ஆல் டிவைட் பண்ணலாம், அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன வரும்? 12, லாஸ்ட்டாக 24. சரி, 36ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 3 4, அடுத்து 6ஆல் டிவைட் பண்ணலாம், 8 வராது, 9 4s are 36, 9. அடுத்து என்ன வரும்? 9க்கு அப்புறம் 18, அதுக்கப்புறம் 36. வேறு எதுவும் நம்பர்ஸ் இருக்கா? 1 2 3 4 6, 9 4s are 36, அடுத்து 18 2s are 36. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா 12 வரும். 12 மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, 12 3s are 26. சரியா? ஓகே, இதை மறுபடியும் எழுதிடலாம். 12. சரியா? 12 மிஸ் பண்ணிட்டோம். 12, அடுத்து 18, அடுத்து 36. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த 24 அடுத்து 36 இதோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. அப்போ HCF கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ HCFனா தமிழ் என்னது? மீ போவா. அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. அதுக்கடுத்து காமன் ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். காமன் ஃபேக்டர்ஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. 1 செகண்ட். இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அடுத்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது, அடுத்து வேறு என்ன இருக்குது? 12 இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. ஓகே, லாஸ்ட் என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இந்த நம்ம மார்க் பண்ணதுலேயே ஹையஸ்ட் ஃபேக்டர் எது அப்படின்னு பாருங்களேன். ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 12 தான். அப்போ இதுக்கு HCF வேல்யூ என்னது 12. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? இன்னொரு பேர் இருக்குது HCFக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் இருக்குது, GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, செகண்ட் மெத்தட் போகலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதே நம்பர் கண்டுபிடிப்போம். 24 செகண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? 24 அடுத்து 36 இந்த 2 நம்பர்ஸ்க்கு GCD அதாவது HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இப்போ இந்த 24ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 24ஓட இங்கே தள்ளி எழுதிக்கலாம். இந்த 24ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6. 3ங்கிறது ப்ரைம் நம்பர், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 24 எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். இதை வந்து என்னது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் எழுதுங்க, அடுக்குக்குறி வடிவத்தில் எழுதுங்க. 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 2 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 cube இன்ட்டு 3 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 3 power 1. சரியா? ஓகே, இதே மாதிரி 36க்கு எழுதலாம். 36 இப்போ 36ஐ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, ரிமைனிங் 1, 8 2s are 16. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 2s are 18. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. இந்த 3ங்கிறது ப்ரைம் நம்பர், ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அடுக்குக்குறி வடிவம் எழுதலாமா? ஓகே, கவனிங்க. 2 2 டைம்ஸ் வந்திருக்கு. 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. சரியா? அப்போ 3 ஸ்கொயர்டு. இப்போ நம்ம நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதோட காமனாக என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. சரியா? அப்போ இதுக்கு HCF வேல்யூ, இதுக்கு HCF வேணும் அப்படின்னா இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற 2 எழுதிட்டு இதோட லோயஸ்ட் பவர் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 2. அப்போ இந்த 2 ஸ்கொயர்டாக எழுதிக்கோங்க. இன்ட்டு இங்கே 3 இருக்குது, 3யும் காமனாக இருக்குது. அப்போ 3 எழுதிட்டு இதோடைய லோயஸ்ட் பவர் 2வா 1ஆ? 1 தான் லோயஸ்ட் பவர். அப்போ 1 எழுதிக்கோங்க. சரியா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அது ஆன்சர். 2 ஸ்கொயர்டு என்னது? 4 இன்ட்டு 3 பவர் 1 என்னது? 3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12. அப்போ இதான் HCF. தமிழ் என்னது? மீ போ வா, இல்லாட்ட மீ போ கா. மீ பெருப்பொது வகுத்தி அல்லது மீ பெருப்பொது காரணி. சரியா? ஓகே, இது செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட் மெத்தட்லேயும் 12 தான் ஆன்சர் வந்துச்சு, செகண்ட் மெத்தட்லேயும் 12. ஓகேவா? சரி, தேர்ட் மெத்தட் போகலாம். இந்த தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா என்ன பார்த்தோம்? தேர்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்? கண்டினியூட் டிவிஷன் மெத்தட், இல்லாட்ட அதுக்கு பேர் யூக்ளிடியன் அல்காரிதம். தமிழில் தொடர் வகுத்தல் முறை. தொடர் வகுத்தல் முறை. இதே 2 நம்பர்ஸ்க்கு பார்ப்போம். சரியா? 24 36 தேர்ட் மெத்தட். 24க்கும் 36க்கும் நம்ம பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு, செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட். அது என்ன சார் தொடர் வகுத்தல் முறை அப்படின்னா இந்த மெத்தடு நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஹையர் கிளாஸ் போக போக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக CBSE 10th ஸ்டாண்டர்டில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட் போர்ட்லேயுமே இந்த மெத்தடு இருக்குது, முக்கியமான 5 மார்க்கும் கூட. சரியா? ஓகே, இப்போ இந்த மெத்தட் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு பாருங்கள். எது பெரிய நம்பர்? 36. அந்த 36ஐ உள்ளே போடுங்க. அடுத்து எது சின்ன நம்பர்? 24. அதை வெளியே போடுங்க. சரி, இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 124 24. சப்ட்ராக்ட் பண்ணால் 6 - 4 2. 3லேருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஓகேவா? சரி, இது நாட் ஈக்குவல் டு 0. மீதி வந்து நமக்கு 0 வரல. அப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா இதே மெத்தடை கண்டினியூ பண்ணணும். எப்படி சார் கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 12ங்கிற நம்பர், மறுபடியும் சொல்கிறேன், இந்த 12ங்கிற நம்பர் இங்கே டிவைசர் ஆயிரும் 12. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே 24 இருக்குது பார்த்தீங்களா? இதை அப்படியே உள்ளே எழுதிக்கோங்க. உள்ளே எழுதிக்கிட்டிங்கன்னா 24ன்னு வந்துடும். இப்போ மறுபடியும் இதை என்ன செய்யணும்? டிவைட் பண்ண போகிறோம். சரியா? மறுபடியும் டிவைட் பண்ணுங்கள். இந்த 24ல் எத்தனை 2 இருக்குது? 1 12 12 2 12s are 24. அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 24 வந்துடும். சப்ட்ராக்ட் பண்ணால் 0. அப்போ ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு.
அப்போ ரிமைண்டர் எப்போ 0 வருதோ அப்போம்போது டிவைசர் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப். அப்போ இங்கே என்ன ஹெச்சிஎஃப் 12. அப்போ மீ போவா எவ்வளவு 12. சரியா? அப்போ 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு மெத்தடு லிஸ்ட் அவுட் மெத்தடு, அதோட டிவைசர் அதாவது காரணிகள். சரியா? ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அந்த ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி அதில் ஹையஸ்ட் வேல்யூ போட்டு, இது ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு இந்த மெத்தட் ஓகே. செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இந்த மெத்தடும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? லேடர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கிற நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் காமனாக இருக்கதை பார்த்தோம். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 எழுதணும், அதோட ஸ்மாலஸ்ட் பவர். அடுத்து இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அந்த 3யோட ஸ்மாலஸ்ட் பவர். சரியா? எழுதிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணோம், ஆன்சர் வந்துச்சு. ஓகே. தேர்டு மெத்தடு என்ன பார்த்தோம்? இதே தான் யூக்ளிட் அல்காரிதம். அதாவது என்ன அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் வெளியே வச்சுட்டு கிரேட்டஸ்ட் நம்பரை உள்ளே வச்சுட்டு சாதாரண டிவிஷன் 1 × 24. 224 போட்டிங்கன்னா 48 போயிடும். ஸோ 1 தான் வரும். 1 × 24 24. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 12 வந்துச்சு. அப்போ 12ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் எப்படி போவீங்க? இந்த 24 உள்ளே எழுதிடணும், இந்த ரிமைண்டர் 12 வெளியே போட்டு மறுபடியும் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. எப்போ 0 வருதோ அப்படியே இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே உள்ளது தான் நமக்கு என்னது? ஹெச்சிஎஃப். சரியா? ஓகே. இதான் இந்த 3 மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட்டு இதனுடைய முக்கிய பண்புகள் என்னன்னு பாருங்கள். 2 பகா எண்களின் ப்ரைம் நம்பர்ஸ். பகா என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஹெச்சிஎஃபோட வேல்யூ எப்பயுமே 1 தான் இருக்கும். அடுத்தடுத்த 2 எண்களின் ஹெச்சிஎஃப் 1 தான். அடுத்து ஹெச்சிஎஃபின் மதிப்பு கொடுக்கப்பட்ட எண்களில் சிறிய எண்ணை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. இப்போ எதுக்கு சார் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் நான் எழுதுகிறேன் பாருங்களேன். 2 நம்பர்ஸ் எழுதுகிறேன். 11 ஒரு நம்பர் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் 19 ஒரு நம்பர் எழுதுகிறேன். இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ இந்த 11ம் ப்ரைம் நம்பர், 19ம் ப்ரைம் நம்பர். அப்போ இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸ்க்கு இடையில நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ என்னது? 1 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே கூட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 7 ஒரு ப்ரைம் நம்பர், 13 ஒரு ப்ரைம் நம்பர், அதுக்கு இடையில ஹெச்சிஎஃப் வேல்யூ 1. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்டு 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1. அதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ ஆல்வேஸ் 1 இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று எழுதுவோமே. எந்த வருஷம் 2026, அடுத்து 2027. இந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மீ போவா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நினச்சிவிங்க, இதெல்லாம் ஒன்றா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போட்டு இந்த 2027க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போட்டு கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இதோட கன்சிக்யூட்டிவ் வேல்யூ என்னது? 1. சரியா? சரி. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் என்னென்னா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் ஒன் நம்பர் இஸ் எ ஃபேக்டர் அனதர் த ஸ்மாலர் நம்பர் இஸ் த ஹெச்சிஎஃப் 5. இப்போ இங்கே 2 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க 520ன்னு. அப்போ இதுக்கு இடையில ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒன்று ஸ்மாலர் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். த ஹெச்சிஎஃப் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த ஸ்மாலர் நம்பர் இன் த செட். அப்போ அந்த ஸ்மாலர் நம்பருக்கு ஒருவேளை ஈக்குவலாகவோ அல்லது லெஸ் தென்னாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கவனிங்க. இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 6 அடுத்து 18 இப்படி 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு இடையில ஹெச்சிஎஃப் இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு சில ஸ்கூலில் இந்த மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? 2 நம்பரையும் ஒரே நேரத்தில் எடுத்து டிவைட் பண்ணுறது. இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் காமன் என்னது? 2. 3 2s are 6. இதை 9ஆல் டிவைட் பண்ணலாம். 9 2s are 18. அடுத்து மறுபடியும் இது 2 காமன் ஃபேக்டர்ஸ் 3 இருக்குது. அப்போ 1 3 is 3, 3 3s are 9. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சைடில் உள்ள 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் ஹெச்சிஎஃப். ஒரு சில ஸ்கூலில் இந்த மெத்தடும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? 2 ×
3. அப்போ 2 3s ஆர் என்னது 6. சரியா? அப்போ இதை ஹச்சிசிஎஃப் வேல்யூவை பாருங்களேன், என்ன வருது 6 வருது. அப்போ 6ங்கிறது இங்கே கொடுத்துருந்த அந்த 2 நம்பர்ஸ்க்கு, இங்கே கொடுத்த 2 நம்பர்ஸ், ஒன்று 6 ஒன்று என்னது 18. இதில் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 6க்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரி சார், இந்த தேர்டு ப்ராப்பர்ட்டி ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஹையர் கிளாஸ்லேயோ இல்லாட்டா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோ எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் எழுதுகிறேன், அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாமே. 24, அடுத்து 48, 196, அடுத்து 1278. ஏதோ ஒரு நம்பர் எழுதுகிறேன் நானா. இதுக்கு அடுத்து கூட ஒரு 5 நம்பர் எடுத்துக்கலாமே. 10,278 இந்த மாதிரி எடுக்கிறோம். சரியா? நான் சும்மா எடுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதுக்கு ஹச்சிசிஎஃப் வேல்யூ ஆப்ஷன் ஏ 48, ஆப்ஷன் பி 128, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 1 இப்படின்னு எடுக்கிறோம். 1 வேண்டாம், சரி வேறு ஏதாவது போட்டுக்கலாம், ஏன்னா இதுக்கு ஆன்சரே 1 தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு ஒரு நம்பர் 36 இப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்பர் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டேன். சரியா? இப்போ ஒருவேளை இந்த 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எலிமினேஷன் மெத்தடில் ஈஸியாக போட்டு போயிடலாம். பாருங்கள், இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 24. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் ஒன்று இந்த 24க்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லெஸ் தென்னாக இருக்கணும். ஈக்குவல்னா சமமாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்கணும். அப்போ இந்த 48ங்கிறது பாருங்கள் 28 விட பெரிய நம்பர், அப்போ இது சான்ஸ் கிடையாது, இந்த நம்பர் வர வாய்ப்பு இல்லை. 128 24ஓட பெரிய நம்பர், அப்போ இதுவும் கிடையாது. 36ம் இதை விட பெரிய நம்பர், அப்போ இதுவும் சான்ஸ் இல்லை. அப்போ பார்த்தோன்னே என்ன செஞ்சிடலாம், 24 தான் அதோட ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறீங்க, டிஎன்பிசியோ இல்லாட்டி பேங்க் எக்ஸாமோ ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த 24க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசன் போடுறேன், எனக்கு தெரியும், படிச்சிருக்கேன், அடுத்து 48க்கு ப்ரைம் ஃபேக்டரைசன், இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசன் போட்டு டைம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் ஆகும். சரியா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. லைட்டாக ரீகால் பண்ணிடலாம். ப்ரைம் நம்பர்ஸ் இடையில ஹச்சிசிஎஃப் 1, அதாவது பகா எண்களின் இடையில் ஹச்சிசிஎஃப் எப்போதும் 1ஆக தான் இருக்கும். ரெண்டாவது, 2 அடுத்தடுத்த எண்கள் ஹச்சிசிஎஃப் 1, கான்சிக்யூட்டிவ் நம்பர் இடையில 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14 15 இடையில ஹச்சிசிஎஃப் பார்த்தா 1 தான் இருக்கும். இதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக், ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரோட ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டா ஆல்வேஸ் லெஸ் தென்னாக இருக்கும் ஹச்சிசிஎஃப் வேல்யூ. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி.